புண்ணிய பூமியாம் தமிழகத்தின் தென்பகுதியில் திரு செந்தூருக்கருகே அமைந்திருக்கும் திருத்தலம் புன்னை ஸ்ரீ ஸ்ரீனிவாசப் பெருமாள் திருக்கோயில். இத்திருத்தலத்திலே ஸ்ரீனிவாசப் பெருமாள் மூலவராக எழுந்தருளியிருக்கிறார். தாயார் பத்மாவதி தாயார் முன்னொரு காலத்தில் புன்னை மரங்கள் சூழ்ந்த பகுதியிலே பசுக்கள் மேய்ந்த தலமாக இருந்துள்ளது. அதனாலேயே இத்திருத்தலத்தின் புராணப் பெயர் புன்னையடி என வழங்கப்பட்டது. பெருமாளுக்கும் புன்னை மரத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலின் தல விருட்சமே புன்னை மரம்தான். அனைத்து பெருமாள் கோயில்களிலும் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் 9ஆம் நாள் திருவிழாவில் பெருமாள் புன்னை மர வாகனத்தில்தான் தரிசனம் தருவார். எனவேதான் புன்னை வனமாகிய திருத்தலத்தில் கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தலம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் அருளாசியின்படி கட்டப்பட்டுள்ளது. சைவ வைணவ பேதமின்றி பெருமாளும் சிவனும் தனித்தனி சன்னதிகளில் அருள்வாளிக்கிறார்கள். தினமும் சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் பெருமாளின் வலது கையில் பட்டு அவரிடம் ஆசி பெறுவது போல் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் பெருமாளுக்கும் சிவனுக்கும் தனித்தனி ராஜகோபுரம். வடநாட்டு கோயில்களின் பாணியிலே சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் கோயில் மாடலிலும் இக்கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம், அடுத்து உற்சவ மண்டபம், பிரகார மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கர்ப்ப கிரகம் என 23,000 சதுர அடி பரப்பளவில் மயனின் சாஸ்திரப்படி புன்னை ஸ்ரீ ஸ்ரீனிவாசப் பெருமாள் திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. கோயிலில் நுழைந்தவுடனேயே முழுமுதற் கடவுள் ராஜகணபதி நமக்கு முதலில் தரிசனம் தருகிறார்.
மகாமண்டபம் எனப்படும் அஷ்டலட்சுமி மண்டபத்தில் நுழையும் போது சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் தரிசிக்கலாம். கர்ப்பக்கிரகத்தில் பெருமாள் கிழக்கு பார்த்து நின்ற கோலத்தில் திருப்பதி கோயிலில் அருளுவதைப் போல் அருள்பாலிக்கிறார். இவரை பார்த்தவுடன் திருப்பதி பெருமாளை தரிசித்த உணர்வு ஏற்படுகிறது. சாந்தாகாரம் புஜங்க சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருன் தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவமூர்த்தியாக அர்த்த மண்டபத்திலே அனுக்கிரகம் புரிகிறார். பின் பெருமாளின் 10 அவதாரங்களும் அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. கன்னி மூலையில் தாயார் பத்மாவதி தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். அடுத்து வடபழனி முருகன் கிருபானந்த வாரியார் தனி சன்னதிகளிலும், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தனி சன்னதியிலும், வள்ளி தெய்வானையுடன் தணிகை முருகன் தனி சன்னதியிலும் அருள்பாலிக்கிறார்கள். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் ஸ்வர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாமகா என்று இத்திருத்தலத்தில் தாயாரை மனதார உருகி வழிபட்டால் வேண்டியன வேண்டியபடி அருள்பாலிக்கிறார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று எந்த ஆண்டாள் உள்ளம் உருக பாடினாளோ அந்த ஆண்டாள் வாயு மூலையில் காட்சியளிக்கிறாள். ஸ்ரீனிவாச பெருமாள் மூலஸ்தானத்தின் வெளிப்பிராகாரத்தில் தெற்கு நோக்கி கணபதி, தக்ஷணாமூர்த்தி, பின்பக்கம் குருவாயூரப்பன், வடக்கு நோக்கி விஷ்ணு துர்க்கை, பிரம்மா, ஈசானியத்தில் ஆஞ்சநேயரும் அருள்பாலிக்கிறார்கள். மகாமண்டபத்தில் பெருமாளை பார்த்து வணங்கியபடி கருடாழ்வார் நிற்கிறார். அடுத்துள்ள ஆதிநாராயணர் சிவனணைந்த பெருமாள், திருக்கோயிலில் மூலவராக நாராயணர்
நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மூலவருக்கு வெள்ளிக்கிழமைகளிலும் உற்சவருக்கு புதன்கிழமைகளிலும் வாரந்தோறும் திருமஞ்சனம் நடக்கிறது. அன்பர்களே, திருமண தடை விலக இத்திருமஞ்சனத்தில் கலந்து கொண்டால் வேண்டியன வேண்டியபடி நடக்கும். வியாழந்தோறும் இத்தலப்பெருமாளின் ஏகாந்த சேவை நடக்கிறது. இந்த ஏகாந்த சேவையை நீங்கள் கண்குளிர கண்டால் சனி மற்றும் பிற கிரகதோஷங்கள் நீங்குவதாக கூறப்படுகிறது. இத்தலத்தின் அருகில் பெருமாளில் 108 திவ்ய தேசங்களில் நவ திருப்பதி எனப்படும் 9 பெருமாள் கோயில்கள் அமைந்துள்ளன. அத்துடன் முருகனின் அறுபடை வீட்டில் கடற்கரை தலமான திருச்செந்தூர் மிக அருகில் அமைந்துள்ளது. அன்பர்களே, கருணை கடலான பெருமாளிடம் எது வேண்டினாலும் கிடைக்கும். இது ஒரு சிறந்த பிரார்த்தனை ஸ்தலம். அச்சுதன் அமலன் என்போ அடியவர் வினைகெடுக்கும் நச்சு மாமருந்தும் என்போ நலங்கடல் அமுதம் என்போ அச்சுவை கட்டி என்போ அறுசுவை அடிசில் என்போ நெய்ச்சுவை தேரல் என்போ